வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரியது. உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27ஆ, தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் இருக்கீங்க. அதனால் முருகப்பெருமான் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலன் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25ஆ, நீங்கள் கேது பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபத்துக்கு நெய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பு அதிகமாகும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 12. செவ்வாய்க்கிழமையில் இருக்கிற நல்ல நேரத்தை குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்க, விவசாய பெருமக்கள் நல்ல முடிவெடுக்க, சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேசவெல்லாம் நல்ல நேரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிற செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாள். உங்கள் பலம் என்ன? சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கலக்கல், சந்தோஷம் அதிகம். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, தேவையற்ற மன குழப்பம், சலனம், சபலம் எல்லாம் வரும். அசட்டு தைரியமும் வரும். தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும். கோயிலில் வீட்டில் எரியிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலின்னா மகுடம். சந்திரன் சிவனுடைய மகுடத்தில் இருக்கார் இல்லையா, அதுதான் மந்திரம். தப்பிச்சுக்குவீங்க. ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, நிதானம் எல்லாம் ஜெயிக்கும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு இதுவெல்லாம் ஜெயிக்கும். உத்தர நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, கலக்கறீங்க. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. துலாராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் சந்தோஷம். உங்களுடைய தாராள மனப்பான்மை, உங்களுடைய கலா ரசனை, புத்தி கூர்மை எல்லாம் ஜெயிக்கும். குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களை பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் ஒரு முழுமையான வெற்றி இல்லை. மனசில் உள் பயம் நிறைய இருக்குது. கோயிலில் வீட்டில் எரியிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், உங்களுக்கு கவசமாக இருந்து நிற்கும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சாந்தமான மனது, தாராள மனப்பான்மை, புத்தி கூர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாள். அப்புறம் என்னங்க, கலக்கிறீங்க. பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை தேவையற்ற பம்பு, பிடிவாதம், வெத்து வீம்பு, இதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் விளக்கு போடுங்க, அல்லது நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் கருப்பு பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை வீம்பு, வெத்து, பிடிவாதம், இதனாலலாம் தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மனசு சாந்தமாக இருக்கிறதுக்காக. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திரட்டாதிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 மணிக்குள்ளே சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, சிவனையை பாருங்க, சிவனை பற்றி பேசுங்க, சிவனை பற்றி படியுங்க, பாடுங்க, கேளுங்க, எழுதுங்க. அதனால் உங்களுக்கு கடவுளுடைய கருணை அதிகமாகும். பிரதோஷ பலன் கிடைக்கும். மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.